தீபிகா, வாக்காளர் பட்டியலில் ஏற்பட்டுள்ள முறைகேடு தொடர்பாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறிய குற்றச்சாட்டுகள் இப்போது பல மாநிலங்களிலும் பற்றி எரிகிறது. மேற்கு வங்கம், கேரளம், ஒடிசா, டெல்லி ஆகிய மாநிலங்களிலும் பல முகவரிகளில் பல தொகுதிகளில் இந்த வாக்காளர் பட்டியல் முறைகேடுகள் நடைபெற்றிருக்கிறது என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ள சூழ்நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் எம்பி அபிஷேக் பானர்ஜி ஒட்டுமொத்த லோக்சபாவையும் மக்களவையையும் மத்திய அரசையுமே கலைக்க வேண்டும் என்றும் அத்தகைய முறைகேடு நடந்திருக்கிறது, 1 லட்சம் பேரை திரட்டி அங்கு தேர்தல் ஆணையத்தையே திரிணாமுல் காங்கிரஸ் முற்றுகையிடும் என்றும் தேர்தல் ஆணையம் உரிய விளக்கத்தை பதிலை இந்த முறைகேடுகள், திருத்தங்கள் மற்றும் தவறுகள் தொடர்பாக அதிகாரபூர்வமாக அறிவிக்க வேண்டும் என்ற எச்சரிக்கையை திரிணாமுல் காங்கிரஸ் இப்போது விடுத்திருக்கிறது. அந்த கட்சியின் பொதுச் செயலாளரும் எம்பியுமான அபிஷேக் பானர்ஜி ஒட்டுமொத்த மக்களவையுமே கலைத்து விடலாம் என்றும் இதில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எம்பிக்களின் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகி இருக்கிறது என்ற குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறார். ராகுல் காந்தி வைத்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வைத்த மிக முக்கியமான அந்த குற்றச்சாட்டுகளில் கர்நாடக மாநிலத்தில் மகேதேவபுரா என்ற ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில் 1,50,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டது எவ்வாறு என்றும், ஒரே நபர் பல மாநிலங்களில் அந்த வாக்குகள், ஒரு நபரின் வாக்கு பல மாநிலங்களில் அதே பெயரில் இருப்பதும், குஜராத்திலும் மேற்கு வங்கத்திலும் அதே பெயரில் அந்த வாக்காளர் எப்படி வாக்களித்தார், அந்த வாக்காளர் பட்டியலில் எவ்வாறு இடம்பெற்றார் என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். இதே போல சிங்கிள் பெட்ரூம் இல்லத்தில், அதாவது ஒரு படுக்கை அறை உள்ள இல்லத்திலேயே 46 வாக்குகள் இருந்தது எப்படி, ஒரு பீர் தொழிற்சாலையின் முகவரியில் 80 வாக்குகள் இருந்தது எவ்வாறு என்று பல்வேறு விதமான சந்தேகங்களை மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எழுப்பியுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு என்ன பதிலை தேர்தல் ஆணையம் அளிக்கப் போகிறது என்ற கேள்வியை அவர் அபிஷேக் பானர்ஜி எழுப்பியிருக்கிறார். இதற்கு எதிராக போராட முற்பட்டால் காவல்துறையினர் எம்பிக்கள் அனைவரையுமே அவர்கள் கையாளும் விதமானது குற்றவாளிகளை கையாளுவது போல காவல்துறையினரும் கைகோர்த்து கொண்டு, தேர்தல் ஆணையம் மத்திய அரசோடு கைகோர்த்து கொண்டு செயல்படுவதாக கடுமையான குற்றச்சாட்டுகளையும் அவர் வைத்திருக்கிறார். மக்களவையையும் மற்றும் மத்திய அரசையுமே கலைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்றும், இது குறித்து தேர்தல் ஆணையம் அதிகாரபூர்வமாக என்ன முறைகேடு எப்படி நடந்தது என்றும் விளக்கமளிக்க வேண்டும் என்றும் பல்வேறு கட்சிகளும், டெல்லி மாநிலத்தில் முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், இதே போல ஒடிசா மாநிலத்தில் பிஜு பட்நாயக், அப்போதைய நவீன் பட்நாயக், பிஜு ஜனதாதள கட்சியின் தலைவர் நவீன் பட்நாயக் மற்றும் கேரள மாநிலத்திலும் திருச்சூர் தொகுதியில் பல ஆயிரம் வாக்குகள் மாற்றப்பட்டிருக்கிறது மற்றும் நீக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்தும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. நாடு முழுவதும் பல மாநிலங்களில் பல்வேறு தொகுதிகளில் இது போன்ற முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதால் இந்த முறை 240 எம்பிக்களுடன் இந்த 3வது முறையாக ஆட்சியை கைப்பற்றியுள்ள பாரதிய ஜனதா கட்சியின் அரசானது அந்த அறுதி பெரும்பான்மையை பெறாமல் போனதற்கும், அறுதி பெரும்பான்மைக்கு 25 தொகுதிகளில் 33,000 வாக்குகளுக்கும் குறைவான வாக்குகளில் தான் அவர்கள் இந்த 240க்கு உள்ளே உள்ள 30 தொகுதிகளில், அதாவது 200 தொகுதிகளை விட பாரதிய ஜனதா கட்சி எட்ட முடியாத சூழ்நிலையில் தான் அந்த முன்னணியில் இருந்தது என்றும், ஆனால் இந்த வாக்காளர் பட்டியல் முறைகேடுகள் மூலமாகத்தான் ஆட்சியை பிடித்திருக்கிறது என்றும் பல்வேறு கட்சிகள், இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த பல்வேறு கட்சிகளும் குற்றச்சாட்டுகளை எழுப்பி வருவதுடன் மக்களவையும் மாநிலங்களவையும் 2 நாட்களாக முடங்கி வருகின்றன. இதனால் தேர்தல் ஆணையம் விரைவில் பதிலளிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் வலியுறுத்தியிருக்கின்றன. தீபிகா, தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.